கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்க? நலமா இருக்குமா சார். விஜய் அவர்கள் பேசிய பிறகு பெரும் சர்ச்சை வெடித்து கொண்டே இருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களும் விஜயவும் நேரடியாக மோதிக்கொள்ளக்கூடிய அந்த மோதல் போக்கு தொடர்ந்துடுச்சு. இதற்கு தான் முன்னாடியே கரூருக்கு போகாதீங்கன்னு சீமான் உட்பட எல்லாருமே பேசியிருந்தாங்க. ஆனா கரூருக்கு போன பிறகு சும்மா இல்லாம ஓடு ஓடுன்னு பாட்டெல்லாம் பாடினாரு. இப்ப ஓடியது யாருன்னு செந்தில் பாலாஜி கேள்வி கேட்கிறாரு அறிக்கையில. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, எனக்கு என்னவோ இப்போ நம்ம மண்டையில் தான் கோளாறான்னு தெரியல. ஒரு வேளை இந்த வேட்டைக்காரன், சிவகாசி, போக்கிரி இந்த மாதிரியான படங்கள் இருக்கு இல்லையா, ஆக்ஷன் மூவிஸ். நம்ம அந்த குஷி இந்த படங்கள்லாம் நம்ம பெருசாக சச்சின் இதெல்லாம் நம்ம பார்த்ததில்லை. நான் பார்த்ததெல்லாம் ஆக்ஷன் மூவி பார்ப்பேன். விஜயோட ஆக்ஷன் நமக்கு பிடிக்கும், அதனால் பார்ப்பேன். நான் இயல்பாகவே நம்ம விஜயோட ரசிகர்கள் வீட்டில் இருக்கிறாங்கல்ல, அதுக்காக நம்ம ஒரு முறைக்கு 2 முறை பார்ப்போம். இந்த வேட்டைக்காரன்லாம் நான் ஒரு 3-4 தடவை பார்த்துட்டேன். இப்போ நேற்றுக்கு தினம் பார்த்தீங்கன்னா 5ஆவது தடவை பார்த்தேன். இது வேட்டைக்காரன் படத்தை 5ஆவது முறை பார்த்தேன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மக்கிட்ட கோளாரா இல்லை அவர்கிட்ட கோளாரா தெரியல. என்னங்க மீண்டும் கூட இப்போ நம்மக்கிட்ட பேசுகிறவங்க அதுக்கு மேலே இது நம்மக்கிட்ட ஃபோனை போட்டு, சார் விஜய் பேசுனது கேட்டிங்களா சார், அவர் பாருங்கள் சார் மீண்டும் பார்த்தீங்கன்னா சினிமா பாணிலேயே பேசிட்டு இருக்கிறார் சார். உங்ககிட்ட கோளாரா இல்லை எங்கிட்ட கோளாரா? எனக்கு கூட அப்படி தான் தோணுது. ஏன்னா வேட்டைக்காரனை இன்னொரு முறை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இதுதான் உண்மை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு அரசியல்வாதி ஆகிட்டீங்க. அரசியல் இப்போ எம்ஜிஆரும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதே எம்ஜிஆரும் வேட்டைக்காரன் படத்தெல்லாம் நடிச்சிருக்காரா இல்லையா? பழைய வேட்டைக்காரன் யாருடைய படம்? எம்ஜிஆர் படம். அந்த வேட்டைக்காரன் படத்தில் இருக்கிற அந்த காட்சியை தான் நினைவுபடுத்துகிற மாதிரி அரசியல்வாதி ஆகிட்ட பிறகு, முதலமைச்சரான பிறகு ஏதாவது ரியாக்ஷன் அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா? இல்லை. வேறு எந்த படம்னா நீங்கள் எடுத்துங்க. எம்ஜிஆர் சினிமா ஏதாவது எங்கேயாவது பிரதிபலிச்சிருக்கிறாரா? கிடையாது. அதே மாதிரி ஜெயலலிதாவும் சினிமாவை எங்கேயாவது பிரதிபலிச்சிருக்கிறாங்களா? இல்லை. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முழு அரசியல்வாதியாக நீங்கள் மாறிடுங்கன்னு நான் சொல்கிறேன். நான் இன்னும் நீங்கள் மாறலை, முழு அரசியல்வாதியாக மாறலை சார். அப்படி மாறினா மக்கள் ரசிக்க மாட்டாங்க. மக்கள் ரசிக்கிறாங்கன்றது இல்லைம்மா. இப்போ மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன? இதுதான். எதை எதிர்பார்க்குறாங்க? அப்போ நீங்கள் படத்தை நடிச்சுட்டு போங்க. மக்கள் எதிர்பார்க்குறாங்கல்ல, மக்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? உங்கள் நடிப்பை தானே எதிர்பார்க்குறாங்க. படத்தை நடிச்சுட்டு போங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி ஆகிட்டு எதுக்கு மேடையில் இப்படி நடிக்கிறீங்க? நடிப்பாக தான் நமக்கு தெரியுது. ஸோ இப்போது நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சில படங்கள், எல்லா படங்களும்ன்றத ஒரு குறிப்பிட்ட ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை, இந்த சிங்கப்பெண்ணேன்னு அந்த பாட்டு இருக்குல்ல, அப்போ அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு ஆரம்பிக்கும் போது கூட அந்த பாட்டை போட்டாங்க. அது சர்ச்சையே ஆகலை. சில பேர் கேட்டாங்க. ஆனால் எல்லாரும் பொதுவாக என்னங்க அந்த மாதிரி, ஏன்னா அந்த பாடலுடைய தன்மை அப்படி, அந்த சிங்கப்பெண்ணு பெண்களுக்கு உயர்வாக காட்டக்கூடிய படம். ஆனால் அதே மறுநாள் 2 நாள் கழிச்சு ஒரு அமைச்சர் போய் டான்ஸ் ஆனார், வாடி வாடி சீடி சீடின்னு. என்ன தோச்சு எடுத்தாங்களா இல்லையா? எல்லாரும் நம்மளும் தான் செஞ்சோம், வச்சு செஞ்சாங்க அவரை. சரிங்களா? இருக்கிற இடம் தெரியாமல் ஆயிடுச்சு. இப்போ அப்படி ஒரு அமைச்சர் இருக்கிறாருன்னு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் சினிமா பாணியில் நீங்கள் பேசினா கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓடு ஓடு ஓடுன்னு சொன்னீங்க. ஆனால் உள்ளபடியாக அன்னைக்கு தேதிக்கு ஓடுனது யார்? அதாவது செந்தில் பாலாஜி கேட்குறோம். நாமளும் கேட்குறோம். அது செந்தில் பாலாஜி கேட்கணும்னு கிடையாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், தலைமறைவானவர் உடனே அறிக்கை விட்டாரா சார்? அது இங்கே பாருங்க, இங்கே எல்லாருமே தலைமறைவானவங்க சொல்ல முடியும். நம்ம இன்னைக்கு ஏன் இந்த செந்தில் பாலாஜி 4 நாளாக தலைமறைவாக தானே இருந்தார்? சொல்லுங்க. அதே நம்ம பொதுவாக தானே பேசணும். இதே செந்தில் பாலாஜி தலைமறை இருந்தார். அன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கிட்டத்தட்ட தலைமறை மாதிரி தானே. ஏர்போர்ட்டில் நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்த மறுநாள் நீங்கள் பேசியிருக்கலாமே. மறுநாள் வரைக்கும் பேசல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்னென்னு கேட்டால், நான் துக்கத்தில் இருந்தேன், துயரத்தில் இருந்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் எத்தனை நாட்கள் கழித்து நீங்கள் பேசுனீங்க? சரி, பேசுனதில் என்ன பேசுனீங்க? மீண்டும் அதே சவால், சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன், மற்றவங்க விட்டுருங்க என்ன. இதெல்லாம் சினிமா டயலாக் தான், அன்றைக்கி சினிமா டயலாக் தான். ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மேலே எஃப்ஐஆரே போடலை. இன்றைக்கி ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு சில கேள்வி வருது. ஏன் அவங்க ஆளுங்களே சொல்கிறாங்க, இப்போ திமுகவில் எங்கள் தலைவர் மிஸ் பண்ணிட்டாரு, எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அன்னைக்கு டேட்டுக்கு தலைமறைவுன்றது நீங்களா? செந்தில் பாலாஜி மாவீரெல்லாம் கிடையாது. நீங்கள் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் மேற்கு மண்டலமே எங்கள் உள்ளங்கையில் தான் சொன்னேன். ஆனால் டிவிக்கு ரசிகர்கள் என்ன கேட்குறாங்களா? அப்போது டிவிக்கு தொண்டர்கள் டிவிக்கு தொண்டர்கள் சம்பவம் நடந்த உடனே கேமராவுடன் செந்தில் பாலாஜி, மகேஷ், அதே போல ஸ்டாலின் அவர்களை எப்படி இது இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம். நீங்கள் இந்த கேள்வி எழுப்பணும்னா உங்களுக்கு அந்த தகுதி வேணும். நீங்கள் அந்த இடத்த விட்டு போனீங்க. நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமானது. அது எப்படிங்க இவ்வளோ பேர் அங்கே வந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா?
எப்போவுமே ஒரு விஷயம் நான் சொல்ல பாருங்க, அன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நான் அன்றைக்கி டேட்டுக்கு எங்கே இருந்தேன், சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் ஒரு மூலையில் கிட்டத்தட்ட ஆந்திரா பார்ட்ரு நம்ம வீடு, சரிங்களா, என் வீடு ஆந்திரா பார்டரில் இருக்குது. நான் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நேர்காணல் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நான் கைபேசி வழியாக வந்து ஒரு ஆடியோ கொடுக்குறேன். அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து நான் வந்து இங்கே ரீச் ஆகிடுறேன், ஸ்டுடியோ ரீச் ஆகிட்டு நான் 10:30 மணிக்கு ஃபஸ்ட்டு வீடியோ நான் கொடுக்குறேன். சம்பவம் நடக்கிறது 7:30 மணி தான். ஆனால் நான் 8:30 மணிக்கு கிளம்புறேன். உடனே வந்து ஒரு மணி நேரத்தில் நான் வந்து கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு நான் அந்த நேர்காணலில் கூட நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நடக்கிற சம்பவங்கள் நம்ம பார்ப்போம் அப்படி தான் சொல்கிறேன். அப்போ அங்கே இருக்கிற வந்து அதே கரூரில் இருக்கிறவங்க அரை மணி நேரத்தில் வந்து ஒரு மணி நேரத்தில் அந்த இடத்த ரீச் ஆகிடலாமே. அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சரும் அங்கே போகிறாருன்னு வச்சுங்க. ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய வந்து உயிரிழப்பு ஏற்படும் நம்ம நினைக்கல. ஒரு 4 பேர் 5 பேர் இறந்தாலும் கூட அது வந்து ஏற்றுக்க முடியாது தான். எத்தனை உயிர் இருந்தாலும் ஏற்றுக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் போயிட்டு நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கேட்க முடியாதுல்ல. இப்போது நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம், நீங்கள் அந்த இடத்துலேருந்து வந்துட்டீங்க, வந்துடக்கூடாது. விஜய் தான் வந்துட்டாருன்னு சொல்லுங்கள், பாதுகாப்பு கருதி வந்துட்டார். மற்ற தலைவர்கள் இருந்திருக்கணும்ல. இந்த ஆதவர்ஜுனா இவ்வளோ வீர ஆவேசமாக பேசுகிற ஆதவர்ஜுனா அங்கே இருந்திருக்கணும். அப்போ யாரும் நீங்களாம் வந்துட்ட பிறகு நீங்கள் எழுப்புகிற அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பற்றது. நீங்கள் கேட்குற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தேகத்தை எழுப்பலாம் அல்லது சதின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இருந்திருக்கணும். இப்போ நாங்கள் அந்த ஸ்பாட்டில் இருக்கிறோங்க, இவங்கெல்லாம் எப்படிங்க அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கே வராங்க? நீங்களாம் இல்லை. அப்போ அங்கே அரசு இருக்குது, அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ இருக்கிறாங்க, அந்த வேலையை நான் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லா முடிவும் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு பிறகு தான் தெரிய போகுது. சிபிஐ விசாரணைக்கு பிறகு தான் யார் யார் என்னென்ன செஞ்சாங்கன்றதெல்லாம் தெரிய தான் போகுது. ஆனால் எழுப்பக்கூடிய கேள்வி ஏன் வேல்யூ இல்லாமல் போகுதுன்னா, நீங்கள் அந்த இடத்துல யாராவது ஒரு 2 பேர் இருந்திருக்கணும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் யாருமே இல்லாமல் போயிட்டீங்க. இது டிவி கேக்கே பேக் ஃபயர் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாமா? ஏன்னா இப்போ வந்து அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்த மறுநாளே ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் வந்து வீடியோ வெளியிட்டாரு. நாங்க எச்சரிச்சோம், உள்ள போகாதீங்க, கூட்டம் ஹெவியா இருக்குன்னு. அதையும் மீறி அந்த வண்டியை உள்ள கொண்டு போனாங்கன்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகுது. இல்லை அதுதான்மா, இப்போ அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது இருக்கட்டும். இப்போ வந்து ஏடிஜிபி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது இருக்கட்டும். உள்ளபடியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு, இவங்க மேடையில் பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தேதிக்கு இவங்க கைபேசி எந்தெந்த கைபேசியிலேருந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து தொடர்பு கொண்டாங்க. காவல்துறை அதிகாரிகள் வந்து தொடர்பு கொண்டு பேசுறது அத்தனையுமே ரெக்கார்டாக இருக்க போகுது. எதுவும் வந்து அழிஞ்சு போகிற விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து அறிவுறுத்தல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறது அத்தனையுமே அதாவது காவல்துறை அட்வைஸ் எல்லாமே பதிவாகி இருக்க போகுது. அவங்க தரப்பில் இருந்து என்ன பேசினா சொல்ல அந்த கான்வர்சேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் எடுத்தாலே மொத்தமே வந்துட போகுது. இதில் யாரும் எதுவும் மறைக்க முடியாது. சிபிஐ விசாரணையில் கண்டிப்பாக இதெல்லாம் செய்ய தான் போகிறாங்க. ஆனால் கடைசியாக வந்து எங்கே முடியும்னு கேட்டிங்கன்னா விபத்தில் வந்து முடிஞ்சிடும். கடைசியாக தான் முடியும். என்னுடைய அனுமானம் தான் நான் சொல்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்குமா? இப்போது மகாமகமில் நீங்கள் எடுத்துங்க, கிட்டத்தட்ட ஒரு 59 பேர் இறந்துட்டாங்க, 60 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது விசாரணை கமிஷன் ஏதோ பெருசாக ஏதாவது பண்ணாங்களா? ஒன்றும் கிடையாது. கடைசியில் என்னாச்சு, அது ஒரு விபத்துன்னு முடிச்சிட்டாங்க. அரசு பணிலாம் கொடுக்கல, அது முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இதை வந்து திமுக ஆட்சியிலும் தாமிரபரணி ஆற்றில் வந்து மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் ஒரு 17 பேர் இறந்தாங்க. அதுவும் வந்து காவல்துறை லட்டி சார்ஜ் பண்ணும்போது தான் அந்த தள்ளுமுள்ளில் தான் வந்து நதியில் விழுந்து இறந்துட்டாங்க 17 பேர். ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா சொல்லுங்கள்? நடவடிக்கை எடுக்கப்படலை. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நடந்த சம்பவங்கள், பல சம்பவங்கள் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து இந்த கும்பகோணத்தில் கும்பகோணம் 2004 நினைக்கிறேன். கும்பகோணத்தில் வந்து இது வந்து நான் சொன்ன 2 சம்பவமே வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று 92 ஜெயலலிதா ஆட்சியில் இந்த மகாமகம், இந்த தாமிரபரணி ஆற்றில் விழுந்தது வந்து பார்த்திங்கன்னா 99. 2004 நினைக்கிறேன். கும்பகோணத்தில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூரை வந்து அப்படியே சாஞ்சு எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. பிள்ளைகள் வந்து ஒரு 94 பிள்ளைகள் எரிஞ்சு சாம்பலா, எல்லாம் ஸ்கூல் பிள்ளைகள். 94 பிள்ளைகள் வந்து இறந்துட்டாங்க, தீக்கிரை ஆகிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இந்த சம்பவம் நடந்தது. அதனால் அதுக்கப்புறம் தேர் வந்து விழுந்து மின்சாரம் பாஞ்சு ஃபயர் ஆகி அதுலேயும் சில பேர் இறந்துருக்காங்க. அது தொடர்ச்சியாக நிறைய நடந்திருக்கு, சம்பவங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்து இப்போ நீங்கள் இப்படி எடுத்துங்க, இதே திமுக அரசு நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, திமுக அரசு இந்த 17 பேர் வந்து தாமிரபரணி ஆற்றில் வந்து இறந்துட்டாங்க. அது ஆர்ப்பாட்டம் பண்ண போனாங்க. அங்கே தடியடி நடத்தி வந்து பார்த்தோன்னா அதுலேயும் கூட உள்நோக்கம் கிடையாது. அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து தடியடி நடத்தி கலைக்கணும். அப்படி கலைக்கும் போது என்ன சொன்னாங்க, தள்ளுமுள்ளு விழுந்து என்ன சொன்னாங்க, நதியில் விழுந்து 17 பேர் இறந்துட்டாங்க. இப்போ அதே சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது அரசு பணியாக ஏதாவது கொடுத்தாங்கன்னா கிடையாது. அதே வந்து அதிமுக ஆட்சியில் ஸ்டெர்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 13 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அங்கேயும் அதை காவல்துறை தான் அந்த செய்கிறாங்க.
அப்போது அந்த 13 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்த உடனே அவங்க அரசு வேலை கொடுக்குறாங்க. எதுக்காக இவங்க அரசு வேலை அவங்களுக்கு கொடுக்கணும்? அப்போ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு வாக்கு அரசியல் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இவங்க கொடுக்குறாங்க. அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சதின்றது வந்து பார்த்தீங்கன்னா விசாரணையில் தான் தெரிய போகுது. இப்போ நான் சொன்ன சம்பவங்களுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்கா? இப்போ ஸ்டெர்லைட் வந்து ஆலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக பண்ணாங்க துப்பாக்கி சொல்லுவாங்க. ஏதாவது முடிவு தெரிஞ்சிருக்கா? யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள். எக்ஸப்ட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் கேட்டால், அந்த ஹைகோர்ட்டில் வந்து ஒரு லட்டி சார்ஜ் பண்ணாங்க. அதில் வந்து சில அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக கடைசியாக வந்து எல்லாம் ஃபில்டர் பண்ணி எங்கே வந்து நிற்கணும்னா இந்த உத்தரவு பிறப்பிச்ச அதிகாரி ஒரு 2 பேர் 3 பேர் அவ்வளோதான். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தில் கூட நான் சொல்கிறேன், இந்த சிபிஐ விசாரணையே எல்லாம் பண்ணி முடிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுமானம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து யார் மீதும் வராது. அப்படி நீங்கள் தண்டிக்கப்படணும்னு சொன்னால் தண்டிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் முதல் கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து திட்டமிட்ட அந்த நேரத்துக்கு போகாமல் காலதாமதமாக போனது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ அங்கே விஜய் தான் முதல்ல நிற்பார். சரி, இன்னொன்று சார், அதாவது இப்போ செந்தில் பாலாஜி தான் இதை பண்ணாரு, திட்டமிட்டு அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பேசியிருந்தாங்க டிவிகே ஆட்கள். அதே போல திமுகவுடைய சதி இது, ஸ்டாலின் அவர்கள் இதை சட்டமன்றத்திலேயே போய் பேசினாரு, எங்க மேல பழியை தூக்கி போட்டுன்னு விஜய் நேத்து கூட பேசினாரு. அப்படி இருக்கும் போது இன்னைக்கு அப்படியே பிளேட்டை மாத்தி எல்லாத்துக்குமே போலீஸ்காரங்க தான் காரணம், அவங்க தான் சதி பண்ணிட்டாங்க. இல்லம்மா, இது வந்து முழுக்க டிவிகே தரப்புல சொல்லுது ஒரு அரசியலுக்காக சொல்றாங்க. இதை சொல்லக்கூடாது. காரணம் இன்னைக்கு வந்து அந்த காவல்துறைக்கு நீங்க தான் தலைவரா இல்ல அதுதான் இன்னைக்கு நீங்க காவல்துறைக்கு நீங்க தான் அதிகாரியா இருக்கிறீங்க. நீங்க சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்க எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாது சொன்னா அப்போ நீங்க பேசவும் கூடாது. இப்போ நீங்கள் நடவடிக்கை எடுங்க, உங்ககிட்ட தான் போலீஸ், இப்போ உங்ககிட்ட தான் தலைவர், நீங்கள் தான் தலைவர். எந்தெந்த போலீஸ் வந்து தப்பு பண்ணியிருக்காங்களோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் தானே பண்ண முடிஞ்சுதுங்களா? ட்ரான்ஸ்ஃபர் பனிஷ்மெண்ட் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க பனிஷ்மெண்ட்டில் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு போனால் கூட கோர்ட்டில் போனால் கூட நிற்காது. காரணம் கேட்டால் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்போவுமே பனிஷ்மெண்ட் கிடையாது. இங்கே வாங்குற சம்பளத்தை நீங்கள் இன்னொரு இடத்துல வாங்குறீங்க, அவ்வளோதான். அது நீங்கள் உங்களுக்கு பாதிப்பு எதுவுமே கிடையாது. இல்லை வருவாய் என்ன பாதிப்பு இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் வந்து அதனால் இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. நீங்கள் மாற்றிட்டீங்க, இப்போ நீங்கள் பனிஷ்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் போலீஸ் வச்சு நீங்கள் விசாரணை தெரியுதில்ல, ஒரு அதிகாரி தலைமையில் நீங்கள் விசாரணை வந்து ஆணையம் அமைங்க. நீதிபதி ரிட்டையர் ஆன நீதிபதி தலைமை கூட ஆணையம் வந்து அமைங்க. அவங்க தனியாக ரிப்போர்ட் போடட்டும். இப்போ சிபிஐ ஒரு பக்கம் விசாரணை பண்ணால் கூட வந்து இன்னொரு விசாரணை அமைப்பை நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு யாராவது கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன கேட்டவங்கன்னா ஏற்கனவே சிபிஐ விசாரணை பண்ணும்போது இப்போ வந்து இன்னொரு அமைப்பு எதுக்கு தேவையற்றது அப்படின்னு யாராவது கோர்ட்டுக்கு போவாங்க. கண்டிப்பாக அதுவும் நடக்கும். அப்போ கடைசியில் அது என்னென்னா செயலற்றதாகும். அதனால தான் நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இந்த கரூருக்கு இந்த சம்பவம் பொறுத்தவரைக்கும் முழுமையாக வந்து விசாரணை இருக்குது. நீங்கள் ஏற்கனவே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களோ அதை தான் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ எப்படியும் சிபிஐ கிட்ட வேறு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க முடியாது. இப்போ நீங்கள் காவல்துறை எப்படி நீங்கள் குறை சொல்கிறீங்களோ அதே தான் நீங்கள் அங்கேயும் சொல்லியிருப்பீங்க, சிபிஐலையும் அதான் சொல்லியிருக்கக்கூடும். அப்போ காவல்துறையை பற்றி நீங்கள் அங்கே குறை சொல்லிட்டீங்கன்னா அது வந்து விசாரணையில் இருக்குது, அதை அவங்க பண்ண போகிறாங்க. அப்போ நீங்கள் முதலமைச்சர் கிடையாது, இப்போ நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க. உங்களுக்கு உள்ளபடியே தெரிய வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது நீங்கள் எதுவும் பேசக்கூடாது. இன்னைக்கு வந்து அதே விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததும் அதே கரூர் போலீஸ். அதுதான் நானும் சொல்கிறேம்மா, கரூர் மாவட்டத்தில் அந்த அதிகாரிகளை மாற்றிட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க வேறு அதிகாரி. ஆனால் எல்லாம் கொடுத்தா கூட அதே தமிழ்நாடு போலீஸ் தானே. இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன், வந்து போலீஸ் எந்த போலீஸ் தான் வச்சுக்கோமா, எந்த போலீஸ் அதிகாரி கூட இருக்கட்டும், உங்கள் ஆட்சியில் இருக்கட்டும் அவங்க ஆட்சியில் அதே தமிழ்நாடு போலீஸ் தான். அவங்க என்ன தனியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை பண்ணுறதுல நான் கேட்குறேன். இந்த சம்பவத்தில் அவங்க தான் ஈடுபட்டு பண்ணாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? உங்களை சேஃப்டி பண்ணுறதுக்கு கூட நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் வலுக்கட்டாயமாக நிற்க வேண்டியதுதானே. இல்லை நான் போக முடியாது, மக்கள்லாம் சேர்ந்து செத்து மடிகிறாங்க. அன்னைக்கு உள்ளபடியாக அன்றைக்கி சம்பவத்தில் நடந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறையை நீங்கள் சொல்லுங்கள் பாதுகாப்பு குறைவாக கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் எப்போ அதை உணர்ந்துருக்கணும்? பாதுகாப்பு இப்போ அதை விட ஒரு சின்ன ஒரு விஷயம் அது சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து அது ஏற்றுக்க முடியல. அந்த ஒரு வார்த்தை மட்டும் என்னென்னு கேட்டால் காவல்துறை அதிகாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல இல்லை, இப்போ மட்டும் இந்த சம்பவத்தில் மட்டும் எங்களை வந்து சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை வழி அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு வார்த்தை சொல்கிறார் இல்லையா, எங்களை வந்து அனுப்புறதே வந்து எங்களை இதுவாக இருந்தாங்க, குறியாக இருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அது உங்களுடைய பாதுகாப்பு கருதி கூட இருக்கலாம்ல. மற்ற இடங்களில் நடந்த மாதிரி இந்த கூட்டம் இல்லையே, அதான பிரச்சனையே. இப்போது கரூர் சம்பவத்தில் இந்த கூட்டத்தை நீங்கள் பாருங்கம்மா, இது வெறும் சேர்ந்த கூட்டம், விஜய் அவர்களை பார்க்க வந்து சேர்ந்த கூட்டம் தான் இது. ஆனால் அதில் வேலுச்சாமிபுரத்தில் நடந்தது அப்படி கிடையாது. சேர்க்கப்பட்ட கூட்டம், சேர்ந்த கூட்டம், இவரோட வந்து சேர்ந்த கூட்டம், இவரோட கூட வராங்கல்ல. ஸோ இவர் கூட வந்த கூட்டமும் சேர்ந்த கூட்டமும் சேர்க்கப்பட்ட கூட்டமும் இருக்குது. சேர்க்கப்பட்ட கூட்டம்னா வந்து சுற்று வட்டார கிராமங்கள்லேருந்து வண்டிகள் மூலமாக கொண்டு வந்து அங்கே கொட்டுறதுன்னு இருக்குது, அதுவும் நடந்திருக்கு.
தானாக சேர்ந்த கூட்டம் இருக்குன்னா வேலை வாய்ப்பெல்லாம் அந்த வேலை இந்த மாலை நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே வந்த ஜனங்க உண்டு. இவரோட சேர்ந்து வர கூட்டமாக இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து நீங்களும் உங்களுக்கு அந்த வந்து அறிவில் எட்டல ஒரு ஆபத்தான ஒரு பதற்றமான ஒரு சூழல் இருக்குது, இதை அவாய்ட் பண்ண உங்களுக்கு தோணல. காரணம் கேட்டிங்கன்னா அன்னைக்கும் அதே செந்தில் பாலாஜி இடத்துல நம்ம பலத்தை காட்டணும், அப்படிதான் இருந்தது. ஸோ விஜயோட அரசியல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுருங்கிட்ட மாதிரி இருக்குது. செந்தில் பாலாஜியை நோக்கி விஜயோட அரசியலை சுருங்கிட்ட மாதிரி இருக்குது. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராஜீவ்காந்திக்கு டஃப் கொடுப்பாரு, நரேந்திர மோடிக்கு டஃப் கொடுப்பாரு. பார்த்தீங்கன்னா அவர் யாருக்கு டஃப் கொடுத்துருக்காரு? செந்தில் பாலாஜிக்கு டஃப் கொடுத்துருக்காரு. இல்லை, இன்னைக்கு ஒரு நேரடி மோதலா மாறிட்டு இருக்குல்ல சார். அவர் தலைமறைவுன்னு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து அறிக்கை வெளியிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க பார்த்துக்கிட்டா 2 பேருமே தலைமறைவு தான். அன்னைக்கு தேதிக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தலைமறைவு தான் ஆயிட்டாரு. சென்னையில் இருக்கிறாருன்னு தெரியும், ஆனால் கிட்டத்தட்ட தலைமறைவு தானே. அடுத்த நாள் போயிருக்கலாமே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. ஸோ அது கூட விட்டுங்க, 1 மாசத்துல போயிருக்கலாமே. நீங்கள் 2 மாதம் கழிச்சு ஒரு கரூரில் ஒரு இடைத்தேர்தல் வந்த பிறகு தான் நீங்கள் போகிறீங்க. இல்லை, இடைத்தேர்தலுக்காக நான் போகலன்னு சொல்ல முடியாது. நீங்களே பேசியிருக்கீங்களே, இடைத்தேர்தலை வச்சு செய்யுங்கன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ என்ன பொருள்? அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மீது அந்த அக்கறை வந்து பார்த்தீங்கன்னா மறுவாரம் வந்திருக்கணும், 15 நாளில் வந்திருக்கணும், 1 மாதம் வந்திருக்கணும், 2 மாதத்துக்கு கூட வரலையா? இதுக்கு அந்த 2 மாதத்துக்கு கூட அந்த இடைத்தேர்தலும் ஒன்று வந்த பிறகு தான். இல்லைன்னா இன்னும் கூட காலதாமதமாக போயிருப்பீங்க. நீங்கள் தேர்தலுக்காக போகலன்னு நீங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் பேசியிருக்கீங்க. அங்கே தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடைத்தேர்தல் வர நீங்கள் வச்சு செய்யுங்கன்றீங்க. அப்போ அது தேர்தலுக்காக தான் நம்ம போயிருக்கீங்கன்னு ஆயிடுதுல்ல. இதை வந்து இன்னொன்று நான் சொல்கிறேன், அதே செந்தில் பாலாஜி நான் சொல்கிறேன், மேற்கு மாவட்டமே உங்களுக்கு உள்ளங்கையிலன்றீங்க. இங்கே வழக்குன்னு ஒன்று போட்ட உடனே பார்த்தீங்கன்னா முன்பிணை தான் பெற முடியுதை தவிர அந்த ஒரு இடைப்பட்ட அந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல தலைமறைவு தான் இருந்தீங்க. நீங்கள் ஒன்றும் வீட்டில் இல்லையே, கைது பண்ணுங்க பார்த்துக்கலாம், நான் சிறைக்கு போயிட்டு நான் பெயிலில் வெளியே வரேன் சொல்ல வேண்டியது தானே. அப்போ நீங்களும் தான் இவரும் தான் தலைமறைவாக இருந்தார், ஏன்னா வழக்கு பதிவுப்பட்டதுனால. அதை இவங்க சொல்லவும் முடியாது. காரணம்னு கேட்டீங்கன்னா டிவிக்கு தரப்ப சொல்ல முடியாது. ஏன் சொல்லுங்க? புஷியானது தலைமறைவா இருந்தார், ஆதவர்ஜுனாவும் கிட்டத்தட்ட தலைமறைவு மாதிரி தான். அன்னைக்கு முனைப்பு காட்டிருந்தாங்கன்னா ஆதவர்ஜுனா கைது செய்து. இன்னைக்கு அரசாங்கம் டிவிக்கு கையில இருக்குல்ல சார், அப்படியே செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வழக்குல தலைமறைவா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 1 வாரம் இவங்க வந்து ஆஜராகல, இல்ல நாங்க சம்மன் அனுப்புனதுக்கு நேர்ல வரலன்னா அரெஸ்ட் வாரண்ட் ஏன் பிறப்பிக்க முடியல? ஹைகோர்ட்ல வந்து அவங்க கேட்கலாம்ல. இல்ல, அதனாலதான் நான் சொல்றேன், இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை கைது பண்ணணும்னு இருந்தாக்கா ஏமா இவ்வளோ தாமதம்? ஏன் இவ்வளோலாம் சுற்றிட்டு ஏமா போகிறீங்க? சட்டசபை முன்னாடியே வந்து உட்காந்துர்ல, அன்னைக்கு பண்ண வேண்டியது தானே. சட்டசபையில் உங்களுக்கு வந்து அன்றைக்கி நீங்கள் சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க தெரியுங்களா? ஒரு வார்த்தை நீங்கள் என்ன சொல்லி கேட்டால், இவர் மேலே என்னங்க வழக்கு போட்டிருக்காங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்கா எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்க பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த வழக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்தேகத்துக்கு இடமா இருக்குது. ஸோ அது ஜோடிக்கப்பட்ட வழக்காக இருக்குமான்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அந்த வழக்கில் ஏதாவது முகாந்திரம் இருந்திருந்தால் இந்த ஆன்டிசிபேஷன் பெயில் இருக்கிற இந்த முன்ஜாமீன் இருக்குல்ல, அது கொடுத்துருக்க மாட்டாங்க. நீதிமன்றம் வந்து முன்பிணை கொடுக்குதுன்னா, அதுவும் வந்து ஒரு முக்கியமான வழக்கில் சொன்னால் முகாந்திரம் இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. ஜோடிக்கப்பட்ட வழக்காக இருந்தால் தான் இவங்களுக்கு வந்து அது பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இது ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு சொல்லிட்டு. இப்போது உள்ளபடியே வந்து தாவேக்கா எம்எல்ஏக்களை விலை பேசியிருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் செந்தில் பாலாஜி தான் அதை பேசினாருன்னு சொன்னால் அதுக்கான ஆதாரங்கள் இருந்திருக்கணும். ஆதாரங்களை போட்டிருந்தா உங்களுக்கு உள்ளபடியே வந்து கண்டிப்பாக வந்து இந்த முன்பிணைக்கு வந்து கிடைச்சிருக்காது. அப்போ முன்பிணை கிடைச்சிருக்குதுன்னா இது ஜோடிக்கப்பட்ட வழக்காக கூட இருக்கலாம். இவருடைய பார்ட் வரைக்கும் நான் சொல்கிறது, அந்த திருநாகரசெலாம் நம்ம வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியாது. இதில் வந்து செந்தில் பாலாஜி வந்து எவ்வளோ தூரம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அவருக்கு மட்டுமே முன்பிணை கொடுக்கல, அவங்க தம்பிக்கு சேர்த்தே முன்பிணை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னா ஏன் இதே கரூர் சம்பவத்தையும் மேற்கோள் காட்டியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செந்தில் பாலாஜிக்கு முன்னாடியே வந்து உட்காந்துற சட்டசபையில் அன்னைக்கு கைது பண்ணியிருக்கலாமே. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து கரூர் போகணும். கரூர் நான் போகும்போது செந்தில் பாலாஜி வந்து இருக்கக்கூடாது, சிறையில் இருக்கணும். இது ஒரு சபதம், இது இந்த அற்பத்தனமான சபதம். இதெல்லாம் வந்து என்னை கேட்டால் அப்படி தான் நான் சொல்லுவேன், அற்பத்தனமான சபதம். நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டீங்க சார், நீங்கள் வந்து நீங்கள் கண்டெஸ்ட் யாரோட பண்ணணும்? ஸ்டாலினோட பண்ணணும், இல்லை விட்டால் ராகுல் காந்தியோட பண்ணுங்கள், வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியோட பண்ணுங்கள். நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டீங்க, நீங்கள் இன்னும் யார்கிட்ட முட்டிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் வந்து செந்தில் பாலாஜிக்கிட்ட வந்து முட்டிகிட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்கள் முட்டுறதா இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அதில் யார் லயாலமணி இல்லை அடுத்த கட்ட நபர்கள் இருக்கிறாங்கல்ல, வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அந்த கட்சியிலே இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்துடணும் அந்த வேலையை. இல்லை அவங்கெல்லாம் வேற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார். சீமான் அவர்களை அதை தான் நான் சொல்கிறேம்மா, அதனால தான் வேலை இல்லாதன்னு சொல்லும்போது சொல்கிறேன். வேலை இல்லாதனால தான் வந்து சீமான்கிட்ட வந்து சாடக்கூடிய அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறான். புரியுங்களா சொல்கிறது? அவனுக்கு வேலை கொடுக்கலான்றேன்.
சார் விஜய் வந்து திராவிட அரசியல்ல இருக்கக்கூடிய ஆட்களை எதிர்க்கிறாரு. அவங்களுடைய இந்த மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் தமிழ் தேசியத்தை இல்ல அதுதான் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களுக்கே அவருடைய அந்த ஆளுமைக்கு வந்து இன்னைக்கு நீங்க யாருன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவரோட நீங்க அந்த செந்தில் பாலாஜி வந்து திமுக தலைவர்லாம் ஒன்றும் கிடையாது, மேற்கு மாவட்டத்தில் ஒரு பொறுப்பாளர், அவ்வளவுதான். அவங்களுடைய இலக்கு நான் கேட்டீங்கன்னா, அன்னைக்கு உங்க இலக்கு என்னவா இருந்துச்சு? கரூரில் எதுக்காக இவ்வளோ கூட்டத்தை கூட்ட நினச்சிங்க? செந்தில் பாலாஜியோட இடத்துல நம்ம காட்டணும், நம்மளோட பலத்தை காட்டணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு யாருடைய உங்களுடைய இலக்கை யாரை நோக்கி இருக்குன்னா செந்தில் பாலாஜி இலக்கை நோக்கி தான் இருக்கு. அதுதான் பிரச்சனையா. அங்க செயற்கையான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை உருவாக்குறீங்க தெரியுமா, அங்கே தான் சிக்கல் தொடங்குச்சு. சரி, இன்னொன்று இன்னைக்கு நான் கேட்குறேன், இன்னைக்கு நீங்கள் போனீங்கல்ல இதே வந்து விஜய் அவருடைய பயணத்தில் வந்து பெரிய கூட்டம் இல்லையே, அந்த ஆர்ப்பரிக்கிற கூட்டம்லாம் எங்க போச்சு? 5000 பேருக்கு தான் அலௌடு. 5000 பேருக்கு அலௌடு எங்க? இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. 5000 பேர் வந்து உள்ள அரங்குல, சாலையில் இருக்கிற மக்கள் கூட 5000 பேர் தான் நிற்கணும் சொன்னாங்களா? அப்படின்னா சாலையில் எவ்வளோ பேர் வந்து மக்கள் வந்து காலியாக இருந்துச்சு பார்த்தீங்கல்ல? அந்த பழைய ஆர்ப்பரிப்பு இல்லையே. உங்க விஜய் உயிரென வரவான்னு அந்த பாட்டை போட்ட உடனே வந்து ஒரே கூட்டம் திரளும்ல, அது இல்லையே. தூக்கடிச்சிட்டாங்களே சார். இப்போ புரியுதுங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இடைத்தேர்தலில் வச்சு செய்யுங்கன்னு சொல்லிட்டு, மெயின் தேர்தலில் வச்சு செய்யலை மக்கள். அப்போ நீங்கள் கல்ட்டு இப்போ ஆட்சிக்கு எதிரான ஓட்டு இருக்குது, இடைத்தேர்தலில் என்ன ஆகும் நிலமை? ஒரு அனுமானத்தில் தான் நான் பேசுகிறேன். எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் பெரிய மக்கள் தலைவரா? இப்போது நான் சொல்கிறேன், எம்ஆர் விஜயபாஸ்கரா செந்தில் பாலாஜான்னு கேட்டிங்கன்னா, எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் விஜய்க்கு தெரியல. எம்ஆர் விஜயபாஸ்கரா செந்தில் பாலாஜா நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு ஆளே கிடையாது செந்தில் பாலாஜிக்கு. அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜியோட ஆளுமை அந்த இடத்துல அப்படி நீங்கள் சொல்லலாம். ஏங்க இங்கே போட்டிடாமல் அவர் வந்து ஏன் பண்ணால், அதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை சமயோசிதமாக நடந்துக்கிறது. ஏன் வந்து கோயம்புத்தூரில் போய் போட்டிருந்தேன், கோயம்புத்தூரில் வந்து கவர் பண்ணணும்னு நினச்சாங்க. அங்கே கிட்டத்தட்ட 10 தொகுதி, இங்கே 6 தொகுதின்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போது வந்து கோயம்புத்தூரில் வெற்றி வந்து நம்ம பெரிய அளவில் வெற்றி, ஏன்னா அங்கே வந்து செங்கோட்டையன் இருக்கிறதுனால அந்த பெல்ட்டை விடக்கூடாதுக்காக மாற்றினாங்க. கரூரில் வந்து ஐயோ போட்டிட்டா தோற்றுருவாருன்றதுக்காகலாம் கிடையாது. கரூரில் என்ன நிலவரமாச்சு, அதிமுககிட்டே தோத்தாங்க, ஒரு தொகுதியோடு ஜெயிக்கலையே டிவிக்கு. அதுவும் தோத்தது யார்கிட்ட? எம்ஆர் விஜயபாஸ்கிட்ட போய் தோக்குறாங்க. அப்படிதான் நிலைமை இருக்குது. ஸோ அதனால் இடைத்தேர்தலில் நீங்கள் வச்சு செய்யுங்கன்னு சொல்கிறது இந்த சூழ்நிலை சொல்லியிருக்கக்கூடாது. நீங்கள் போனதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி அரசு பண்ணி வழங்குறதுக்காக போனீங்க. அங்கே அரசியலே நீங்கள் பேசியிருக்கக்கூடாது. என்னை கேட்டால் அப்படியே அரசியல் பேசினா கூட தேர்தல் அரசியல் பேசியிருக்கக்கூடாது. தேர்தல் அரசியல் நீங்கள் பேசுனீங்க. அப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இப்போ இருக்க சூழ்நிலை கேட்டால் என்னை கேட்டால் வந்து அன்னைக்கு அந்த வாக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதை விட மோசமாக தான் போகும். சரி, இன்னொன்று ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் நடந்த பிறகு அந்த மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெறுப்பு தனியன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த போக்கு மாறல. ஏன்னா பெரிய அந்த திரளான கூட்டம் இல்லை. ஏன்னா ரியலைஸ் பண்ணுவாங்களே, இதே நபரை பார்க்க வந்து தான் நம்ம போய் கூட்டத்தில் அடிபட்டு இறந்தாங்க இத்தனை பிள்ளைகள்னு சொல்லிட்டு. ஏன்னா தெரியும்ல, அந்த பகுதி மக்களுக்கு தெரியல. கரூர் மாவட்ட அரசியலில் நீங்கள் போனீங்கன்னா உள்ளபடியே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொந்தம் இருக்குமா. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 34-35 குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சேர்ந்தவங்க, கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. 42 குடும்பத்தில் 35-36 குடும்பம் அங்கே உள்ளவங்க. மீதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டங்களை, திருச்சி இந்த மாதிரி வெவ்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவங்க அங்கே இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து விஜயோட இந்த பிரச்சாரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடைத்தேர்தலுக்காக போய் பேசுகிற மாதிரி தானே ஆயிடுச்சு. நீங்கள் சொல்கிறீங்களே இந்த இடைத்தேர்தலோடு வச்சு செய்யுங்கன்றீங்க, உங்களுக்கு மெயின் தேர்தலில் வச்சு செய்யலையே. கண்டிப்பாக சார். அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து வெள்ளி வால் கொடுத்துட்டா போதுமா? அதை வச்சு என்ன பண்ணுறது? அந்த வெள்ளி வாழை வச்சு ஏதாவது காய்கறி நறுக்க முடியுமா? நீண்ட காலமாக நான் பார்த்துருக்கிறேன். இந்த பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது இவங்ககிட்டேருந்து வந்தது கிடையாது. அது காலகாலமாக அந்த திராவிட ஆட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா போர்வால் அப்படின்னு வாங்கும். அப்படி தான் போர்வால்னு சொன்னாங்க யாரை? வைகோவை. அந்த போர்வால் இப்போ எங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த போர்வாலுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள் இன்றைக்கி. ஸோ அதனால் இந்த வால் கொடுக்கறது, இந்த வீர வசனம் பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு. களத்தில் ஆக்கப்புறமா நீங்கள் பெரிய சினிமா கல்ட்டு, மிகப்பெரிய கூட்டம் வந்துச்சு, எல்லாம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கரூர் மாவட்டத்தில் நீங்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே. அப்போ அந்த மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்குன்னு தானே போகிறோம். அதுவும் 15000 வாக்கு வித்தியாசம்ன்றது கொஞ்சம் வாக்கு வித்தியாசம் இல்லைல்ல. அப்போ வந்து அந்த இடத்துல நீங்கள் போய் நின்றுட்டு இந்த மக்களுக்கு அரசு பணி கொடுத்துட்டீங்கன்னா அதனால் மற்ற மக்களுக்கு எல்லாரும் அந்த குடும்பத்தில் வேணால் சந்தோஷப்படுவாங்க. ரைட், ஓகே, ஒரு ஆறுதலாக இருக்கும். அதில் கொண்டாடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இழப்பு தான். ஆனாலும் வந்து ஒரு அரசு உத்தியோகம் கொடுத்தாங்கன்ற அந்த நிறைவு அவங்களுக்கு இருக்கலாம். சரிங்களா? இல்ல, அதுக்கும் நீதிமன்றம் வந்து கொட்டு வச்சிருக்குல்ல, அதாவது நிரந்தர பணி இல்ல, தற்காலிகமா பணி கொடுங்க அப்படின்னு. விஜய் பேசல. இல்ல அது பேச முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து இப்போ ஒரு இடைக்கால தடை தான் கொடுத்துருக்கு. அதெல்லாம் அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும்னு சொல்ல முடியாதுமா. நாளைக்கே வந்து இந்த இடைக்கால தடையை வந்து நீக்கிடுவாங்க. அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கருணை அடிப்படையில் கடந்த காலத்தில் பல முதலமைச்சர்கள் வந்து
கொடுத்துருக்காங்க, வேலை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் அதாவது நம்ம அதுக்காக முன்னாள் முதலமைச்சர் கொடுத்தா இவரும் கொடுக்கணுமான்னு கிடையாது, முன் உதாரணங்கள் இருக்குன்ற நான். அது வந்து நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து சங்கராமன் கொலை வழக்கில் வந்து வெட்டி கொல்லப்பட்ட அந்த சங்கராமனுடைய மகனுக்கு வந்து பணி வாய்ப்பு கொடுத்தாங்க. சூசைட் பண்ணி இறந்த அனிதாவுடைய தம்பிக்கு வந்து பணி வாய்ப்பு கொடுத்தாங்க. காரணங்கள் எது வேணா இருக்கட்டும், ஆனால் முன் உதாரணங்கள் நிறைய இருக்குல்ல சார். ஆனால் அது ஆட்சியில் இருந்தப்ப இவங்க ஒரு தனிப்பட்ட நபர்ல. அப்போ யார் தனிப்பட்ட நபர்? விஜய் அவர்கள் அப்போ ஒரு தனிப்பட்ட நபர்ல. இப்போ நான் கேட்குறேன் வந்து இப்போ நான் இப்படி கேட்டதுனால நான் கேட்குறேன், இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேர் செத்தாங்கல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மு.க. ஸ்டாலின் தனிப்பட்ட நபர் தானே, அதிமுக ஆட்சியில் தானே கொல்லப்பட்டாங்க. அப்போ மு.க. ஸ்டாலின் யார்? தனிப்பட்ட நபர் தானே இல்லையா? அப்போ அவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பிட்டு வேலை கொடுத்தாரு? அன்னைக்கு அவரும் அரசியல் கட்சி தலைவர். அந்த கவர்மெண்டால அந்த இழப்பு ஏற்பட்டது. எந்த கவர்மெண்டால? அதாவது அந்த துப்பாக்கி சூடுறதுக்கு காவல்துறை தரப்பு அப்படின்னும் போது அந்த கவர்மெண்டால அந்த இழப்பு. சரி, கவர்மெண்டால இழப்பு தான் நடந்துச்சு, கரெக்ட் தானே? அப்போ அந்த தாமிரபரணி ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லட்டி சார்ஜ் பண்ணி ஒரு 17 பேர் இறந்தாங்கல்ல, ஏன் அந்த திமுக அரசு வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்கல? அதுவும் வந்து போலீஸ் லட்டி சார்ஜ்லாம் அந்த நதியில் விழுந்து இறந்தாங்க, அன்னைக்கே அந்த திமுக அரசு வந்து கொடுக்கல? சொல்லுங்க நீ அதுக்கு. அப்போ அதுக்கும் கொடுக்கலன்னா அப்போ இதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கூடாதுல்ல? இப்போ ரெண்டுத்தையும் ஒரே இன்சிடென்ட் தானே இது. ஸ்டெர்லைட் ஆலைக்காக அது மாஞ்சல தோட்ட தொழிலாளர்கள் வந்து சம்பள உயர்வு கேட்டு போராடுறாங்க, இங்கே வந்து மாசுபடுதுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை எதிர்த்து போராடுறாங்க. அப்போது மக்களுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெல்ஃபேருக்காக. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து வந்து நதியில் விழுந்து இறந்துறாங்கன்னு வச்சுங்க, விபத்துனே எடுத்துப்போம், இறந்துடுறாங்க. அது காரணம் என்ன கேட்டால் லட்டி சார்ஜ் பண்ணாங்க, அந்த கூட்ட நெரிசல் விழுந்துறேன். இங்கேயும் அப்படி தானே, கிட்டத்தட்ட நீங்கள் துப்பாக்கி சுடு வந்து வானத்தை நோக்கி சுடணும், ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குண்டுகள் எல்லாம் பாஞ்சு தான் சில பேர் இறந்தாங்க. அவங்க செய்த அதே தவறே தானே இப்போ மாற்றம்னு வந்தவங்க செய்யறாங்க. அதுதான் நான் சொல்றேன், இப்போ மாற்றம் உங்களுடைய தப்பு. அது நீங்க மாற்றம் நான் நினைக்கிறேன், மாற்றம் நினைக்கல. ஏடிஎம்கே டிஎம்கே டிவிகே நான் மாற்றம் நினைச்சது எனக்கு சிக்கல். நீங்க உங்களுடைய எண்ணம் மாற்றம் வரும் போட்டீங்க. நாங்க ஒரு மாற்றமும் கிடையாது, நாங்க அதே தான், இவங்க என்ன பண்ணாங்களோ அதே தான் நாங்க பண்றோம்னு காட்டுறாங்க, அவ்வளவுதான். இதுல வேற என்ன சொல்றது? மாற்றம் நினைச்ச மக்கள்கிட்ட தான் பிரச்சனைங்க. அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஏன்னா வேணா இப்படி மாற்றம் வேணா இப்படி எடுத்துங்க. என்னன்னு கேட்டா அவங்க எல்லாம் ஒரு நபர் இறந்ததுக்கு தான் கொடுத்தாங்க, ஒரு 13 நபர் தான் கொடுத்தாங்க. ஆனா இவர் அப்படி கிடையாது, 32 பேர் கொடுத்துருக்கிறாரு. இது 32 குடும்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணி கொடுத்துருக்கிறாரு. அப்படி நம்ம பெருமையா எடுத்துக்கிறது, அதான் மாற்றம். அங்கெல்லாம் வந்து ஒருத்தர் 2 பேர் தாங்க இறந்தா கொடுப்பாங்க. எங்கள் தலைவர் அப்படி கிடையாது, 32 பேர் வந்து இறந்தாங்க கொடுத்தாங்க. ஸோ விபத்து மரணத்தில் ஏன் கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா கடந்த காலத்தில் பல விபத்துகள் நடந்திருக்கு, அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம தான் விட்டாங்க. சரிங்களா? கொடுத்தாங்க, ஒரு செலக்டிவாக கொடுத்தாங்க. இப்போது 59 பேர் மகாமுகம் அந்த ஆற்றுல குளிக்கும்போது ஜெயலலிதாவுடைய வந்து சின்னம்மாவும் பெரியம்மாவும் போய் குளிக்க போனதை பார்க்க வந்த கூட்டத்தில் இருக்கிற நெரிசலில் இறந்து போயிட்டாங்க. அது ஜெயலலிதா அரசு பண்ணி கொடுக்கல. ஆனால் ஒரு கொலை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து கொடுக்குறாங்க. இது எதனால்? ஏன்னா அன்னைக்கு ஜெயேந்திரர் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டார், சங்கராச்சாரியார் அதில் வந்து வழக்கில் வந்து சேர்க்கப்பட்டார். பிராமணர்கிட்ட மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது. அந்த பிராமணர் எதிர்ப்பை வந்து சமன் செய்வதற்காக ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கை தான் சங்கராமன் கொலை வழக்கில் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு வந்து அந்த பணி வாய்ப்பு கொடுத்தது. இதை வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும் உங்களுக்கு? அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு கருணை, அப்படியே நினைப்பீங்க. என்ன ஒரு கருணைங்க அந்த அம்மாவுக்கு. அந்த ஒரு நபர் மீது வந்த கருணை ஏன் இந்த 59 பேர் மீது வரல? சொல்லுங்க. அப்படியே நீங்கள் சொல்லுவீங்கப்பா, ஸ்டாலின் அவருக்கு என்ன ஒரு கருணை தெரியுமாங்க, துப்பாக்கி சூட்டில் இறந்த 13 குடும்பத்துக்கு அவர் வேலை கொடுத்தாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, கரெக்டா? ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அவங்க அப்பாவுக்கு அந்த கருணை இல்லாமல் போச்சு? 17 பேர் வந்து தாமிரபரணி ஆற்றுல வந்து இறந்தாங்கல்ல, சாதாரண கூலி தொழிலாளிகள்ல, ஏன் வரல? கருணை வரல? சொல்லுங்கள். லாக்அப் டெத்தில் சாத்தான்குளத்தில் வந்து லாக்அப் டெத்தில் வந்து 2 பேர் வந்து அப்பா மகன் இறந்துடுறாங்க. அவங்க மகளுக்கு வந்து இப்போ அரசு பணி கொடுக்குறாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்கவே இல்லை. ஆனால் லாக்அப் டெத் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க யாரும் சாகலையா? அஜித்குமாருக்கும் அந்த ஜபராஜ், இந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜ், அந்த ஜெயராஜ் வழக்கில் தான் அவங்களுக்கு வந்து அவங்க மகளுக்கு கொடுத்தாங்க. இதில் தம்பிக்கே ஏதோ கொடுத்தாங்க அஜித்குமாரோடைய அஜித்தோட வழக்கில். இப்போ நான் கேட்குற லாக்அப் டெத்துன்றது இது மட்டும் தானே? அதுக்கப்புறம் லாக்அப் டெத் நடக்கவே இல்லையா? அப்போது இங்கே சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு அரசியல் இருக்குது, சாதி அரசியலும் இருக்குது இதுக்கு பின்னாடி. ஆனால் நமக்கு முன்னாடி என்ன தெரியும் கேட்டினா கருணை அடிப்படையில் அரசு பண்ணி கொடுத்தாரு, கருணை. ஆனால் அந்த கருணைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மறைமுகமாக அதுக்கு பின்னாடி வந்து ஒரு வாக்கு அரசியல் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சிக்க தவறுறோம், அவ்வளோதான். கண்டிப்பாக சார். நம்மளே வந்து புரிஞ்சிக்க தவறும் போது பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் சொன்னால் தான் தெரியும். இதோட ஒன்று சொல்லுவா, ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. போடுவீங்களா? தைரியமா போட மாட்டீங்களா? போடுவீங்களா? அம்பிகா ராதாவுக்கு 25 ஏக்கர் வந்து நிலம் கொடுத்தாரு எம்ஜிஆர். எப்படி? அரசு நிலம்
25 ஏக்கர். ஒரு கிரவுண்ட் 25 கிரவுண்டு கிடையாது, 25 ஏக்கர். எங்க வலசரவாகத்தில் இப்போவும் இருக்கு. ஏஆர்எஸ் கார்டன் இருக்கு, ஸ்டுடியோலாம் இருக்கு, போய் பாருங்க. இன்னைக்கு அதோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கோடிக்கணக்கில் இருக்கு. கோடினா எத்தனை கோடி சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்க. அதான் போகிறப்ப சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்க, குறைவாக சொல்லுங்க, எவ்வளோ இருக்கும்? ஒரு 5 கோடி. 5 கோடி எவ்வளோ கோடியா? என்னம்மா நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க? இன்றைக்கி அதனுடைய மதிப்பு வந்து உத்தேசமாக ஒரு 1500 to 2000 கோடி இன்றைக்கி அதனுடைய மதிப்பு. எதுக்காக கொடுத்தாங்க? அவங்கன்னா வந்து தியாகிங்களா, சுதந்திர போராட்ட தியாகிங்களா, அம்பிகாவும் ராதாவும்? சொல்லுங்க, எதுக்கு கொடுத்தாரு? எம்ஜிஆர் கூட நடிச்சாரா? கூட நடிச்ச வந்து லதாவுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ கொடுக்கவே இல்லையே. ஏன் ஜெயலலிதாவுக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொத்தெல்லாம் இன்னும் வச்சுட்டு போல, கட்சி ஒன்றா வந்து கொள்கை பரப்பு செயலர் கொடுத்தாரு. ஜெயலலிதா கொடுக்கல. ஆனால் அம்பிகாவுக்கு ராதாவுக்கும் 2000 கோடி கிட்டத்தட்ட மதிப்புள்ள ஒரு சொத்து. அது தோராயமாக தான் நான் சொல்கிறேன், உத்தேசமாக தான் சொல்கிறேன். எப்படி கொடுத்தாரு? எதுக்காக கொடுத்தாரு? கூடவும் நடிக்கலை. எது கொடுத்தாரு சொல்லுங்க, சொல்லல. இப்போ பாருங்க, அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் எவ்வளோ மேன்மையானவர் பாருங்க. அப்படி ஏதாவது கொடுத்தாரா சொல்லுங்க? ஏதாவது நடிகைக்கு இந்த தாரவத்தார சொத்து கொடுத்தாரா? விபத்தில் அவரை பார்க்க வந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவர் அதிகாரத்தில் இல்லை, இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், கொடுத்தாரு. அதை போய் நீங்கள் கலங்கம் கற்பிக்கிறீங்க. அப்போ எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஆள்? யாராவது கேள்வி கேட்பீங்களா? அதிமுக இருக்க யாராவது ஒரு ஆம்பளை வந்து கேள்வி கேட்க சொல்லுங்க பார்ப்போம். யாராவது அது பதில் விளக்கம் சொல்லுங்க அப்போ. எப்படியா கொடுத்தாங்க? எப்படி கொடுத்தாங்க? எப்படி எம்ஜிஆர் யார் அப்போ ஒரு சொத்தை தூக்கி எம்ஜிஆர் கொடுத்தாரு? 25 ஏக்கர் அரசு நிலம், எவ்வளோ பெரிய வந்து சொத்து அது. எப்படி தூக்கி கொடுத்தாரு? அன்னைக்கு டேட்டுக்கு கம்மின்னு கூட சொல்லலாம், ஆனால் அன்னைக்கு டேட்டுக்கு கோடிக்கணக்கில் போச்சு. அது அன்னைக்கு டேட்டுக்கு அது கோடிக்கணக்கு தான். இன்னைக்கு 2000 கோடினா அன்னைக்கு 20 கோடின்னு வச்சுங்க. ஆனால் 2 கோடி வச்சுங்க சார். எதுக்கு அரசு நிலத்தை கொடுத்தாரு? இன்னைக்கு வேலை வாய்ப்பு ஒரு குடும்பத்தை கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா அவன் ரிட்டையர் ஆகும்போது மிஞ்சி போனால் ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாதிப்பானா? 1 கோடி. ஒரு நபர் 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க முடியுமா? சம்பளமோ பென்ஷன் எல்லாத்தையும் சேர்த்துங்க இன்னைக்கு கொடுத்தா கூட சரி. ஆனால் அம்பிகாவுக்கும் ராதாவுக்கும் அரசு நிலத்தை கொடுத்து இன்றைக்கி அதனுடைய மதிப்பு 1500 கோடியிலேருந்து 2000 கோடி இன்னைக்கு மதிப்பு, நிகர மதிப்பு. அப்போ இதை கேட்பீங்களா நீங்கள்? ஏன் எப்படிங்க அரசு நிலத்தை வந்து அம்பிகாவுக்கு ராதாவுக்கு கொடுத்தாரு? ஏன் அன்றைக்கி வந்து எதிர்கட்சியாக அந்த வந்து திமுக கேட்டாங்களா யாராச்சும்? அப்போ விஜய்னா மட்டும் உங்களுக்கு தொக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, என்ன சார் திடீர்னு இப்படி வந்து விஜய் பக்கம் பேசுகிறீங்களே நீங்கள், கரெக்டாக அப்படி தானே சொல்லுவீங்க. என்ன சார் இப்படி ஒரு பல்ட்டி அடிச்சிட்டிங்க கேட்பீங்களா? கேட்க முடியும். நடப்பு கால பல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசணும், தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி.